வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக பதிவில் தொடர்ந்து நாங்கள் இந்த நாடி ஜோதிடத்தில் முனிவர்கள் நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பலன்களை பற்றி, அதனால் நம்ம எப்படி பயன்பெறுவோன்றதை பற்றி பேசிகிட்ருக்கோம். பல சாப்டர் சொல்லிட்டே வரேன். இப்போ பேச போகிறது சாப்டர் 3 நம்பர் 3, அதாவது அவங்களுடைய பாஷையில் 3வது காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்றைக்கு காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முனிவர் எவ்வளோ பெரிய ஒரு ஞான திருஷ்டியில் பண்ணியிருக்காருன்றது இதனுடைய விவரத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும். அதாவது சகோதரிகள் எப்படி நம்மளுக்கு இருப்பாங்க, அவங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்றது. இப்போது ஒரு 55 வயசு 60 வயசு கடந்த ஒரு ஃபேமிலியில் போய் பார்த்திங்கன்னா, ஒரு தாய் வயிற்றில் பிறந்த எல்லாமே தனித்தனியாக உட்காந்துருப்பாங்க. என்ன அது இன்னும் கேட்டால், இந்த கொரோனா பீரியடில் நான் பார்த்துருக்கேன். தான் பெற்ற அம்மாவை யார் வச்சுக்கிறது, அப்பாவை யார் வச்சுக்கிறது, என்ன வெளியே போக முடியலையே, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது. இது நான் சொல்கிறது நெகட்டிவ் சைடு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ பாசிட்டிவ் சைடு நான் சொல்கிறேன். சில சகோதரர்கள் சில சகோதரிகள்லாம் பெற்ற தாயை விட பெற்ற அப்பா விட ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்ட இதையும் பதிவு நான் பார்த்துருக்கேன். இப்போது இது ரொம்ப ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது பார்த்தவங்களுக்கு இது நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு நல்லா தெரியும். பேர் சொல்ல விரும்பலை. ஒரு நல்ல அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவ்வளோதான். அதாவது அந்த பையனுக்கு ஒரே ஒரு சகோதரி. இதான் அவங்களுடைய குடும்ப அமைப்பு. 4 பேர் தான், அப்பா அம்மா, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் மூத்தவர், அந்த பொண்ணு 2வது சின்னவங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன சொத்து சார், பெரிய அளவுக்கு சொத்தெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு பிரபலமான சிட்டியில் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லேண்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த குடும்பத்தோட தந்தையார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல அரசாங்க அதிகாரியாக இருந்து நேர்மையாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். இப்போது பார்த்திங்கன்னா, இந்த சகோதரருக்கு தெரியாதையே அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சகோதரி என்பவர் இந்த சொத்தை எழுதி அவங்க அப்பாட்ட சொல்லி ஏதோ எழுதி வாங்கி, ஏதோ ஒரு பல பிரச்சனைகளான உண்டான ஒரு வில்லை எழுதி, அந்த வில்லில் அவர் சொல்லியிருக்காரு, அந்த அம்மா காலங்கட்ட வரைக்கும் விற்க முடியாது அவர் ஏதோ சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி இவங்க இந்த சொத்தையும் வேறு யார்கிட்டையும் விற்று இன்றைக்கு ஒரு பெரிய வழக்காக போயிட்டுருக்கு. அப்போது அந்த பாதிக்கப்பட்ட சகோதரர் போய் அந்த நாடி ஜோதியத்தை எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தா அதில் கரெக்டாக இருக்குது. ஆமாம், சொல்லாதையே இதை எடுத்து பாருங்கள், இந்த 3வது கண்டத்தை போய் பாருங்கன்னு சொன்னேன். போய் பார்த்தா அப்படியே பக்கத்தில் உட்காந்து முனிவர் பார்த்த மாதிரியே எழுதியிருக்கிறார். அதாவது அந்த சொத்து எங்கே இருக்குது, அந்த சொத்துக்கு பக்கத்தில் என்ன கோயில் இருக்குது, அந்த சொத்தோட திசை என்ன, பக்கத்தில் என்ன, எல்லாமே இருக்குதுங்க. இந்த பரிகாரத்தை பண்ணு அப்படின்னு இருக்குது. இது சகோதர செய்தனால் ஏற்படக்கூடிய ஒரு சொத்துனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வழக்குகளை பற்றி இது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாருமே பாசிட்டிவ் அப்படின்ற போது ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி பார்க்குறோம், அதில் வந்திருக்கு இந்த மாதிரி, நீ கஷ்டப்படும் காலகட்டத்தில் உன்னுடைய அக்கா மூத்த சகோதரி உங்கள் நல்லா பார்த்துப்பாங்க, அன்பாக பார்த்துப்பாங்கன்னு. அப்போ அவர் நல்ல பெரிய ஆஃபீஸராக இருக்கிறாரு, மிகப்பெரிய ஆஃபீஸர், நல்ல வசதியாகவும் இருக்கிறாரு. அவருக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஒன்று ஏற்படுது. அப்போ அவங்களுடைய குழந்தைகள்லாம் வெளிநாட்டில் போய் தங்கிடுறாங்க படிப்பு வேலை காரணமாக. அந்த ஒரு 10 நிமிஷம் அவர் திகைச்சு நிற்கும் போதில் அவருக்கு ஒரு தொலைபேசி வருது. கவலைப்படாத, நான் வந்துகிட்டே இருக்கேன், திருச்சியிலேருந்து நான் வந்துகிட்டே இருக்கேன். வந்துட்டேன்னா நான் நம்பவே இல்லைங்க. திருச்சியிலேருந்து வந்தாங்க,
வந்து மொத்த வீட்டையும் சென்னையில் காலி பண்ணாங்க. கொண்டு போய் இன்றைக்கி போய் 5, 6 வருஷம் ஆச்சு சார். ரொம்ப மிக அருமையாக அவங்க அக்கா பார்த்துக்கிறாங்க. இவருக்கு உடல்நலக் குறைவெல்லாம் இப்போ தெளிவாகி திருச்சியிலே ஒரு நல்ல வேலையில் இருக்கார். நானும் அடிக்கடி அவரை தொடர்பு கொள்கிறேன். அப்போ சொல்லுவார் என்கிட்ட, இந்த 3வது காண்டத்தை பார்க்க சொன்னீங்க சார் நீங்கள், அது பார்த்ததுக்கு பண்ண பரிகாரத்துக்கு அப்படியே நடக்குது சார்னாரு. அதே மாதிரி சகோதரர், இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். சகோதரியை பற்றியெல்லாம் சொல்லிட்டேன். சகோதரர் ரொம்ப பாசிட்டிவான மாற்று தான். ஒரே ஒரு சகோதரர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் கூட பிறந்த 3 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகியிருக்கார். ஆமாம், 3 பேர் இன்றைக்கி அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிற காரணத்தினால, சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிற காரணத்தினால நான் அவங்க பேரை சொல்ல விரும்பலை. ஆனால் இது உண்மை. இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அப்போது அந்த 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 உழைத்து முதல் தம்பி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறார் பார்த்தீங்களா, அவருடைய ஜாதகத்தை முதல் தம்பியோட ஜாதகத்தை பார்க்கும்போது வந்துச்சு, உங்கள் அண்ணன் உனக்கு கடைசி வரைக்கும் இருப்பார்னு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், யாருமே நல்லா பாருங்கள். அந்த மூத்த சகோதரி இன்றைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல. நான் கூட கேட்டேன், ஏன் சார் இப்போ தான் 3 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டாங்களே, இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டேன். சார் எனக்கு 3 பேர் அவங்க சகோதரர் இல்லை சார், 3 பேர் என் பிள்ளைகள். அவங்க மனைவிகள்லாம் என்னுடைய குழந்தைகள். நான் ஒருத்தர் வீட்டில் ஜாலியாக போய் தங்கிட்டுருக்கேன். எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன் சார், எதுக்கு சார் கல்யாணம்னாரு. ஆனால் பாருங்கள், ஒரு சகோதரர் தன்னுடைய உழைப்பால் 3 பேர் ஒருத்தர் ஐஏஎஸ்ஸு, ஒருத்தர் ஐபிஎஸ்ஸு, இன்னொருத்தர் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் 3த்துல இருக்கிறாங்க சார். ஆக இந்த காண்டத்தை பார்த்து இதை தெரிஞ்சுக்கணும். நம்ம சகோதர சகோதரிகள் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அந்த உதவிகரமாக இருக்கும்போது நம்ம அவங்களை எப்படி நடத்திக்கணும், இல்லை உதவிகரமாக இருக்க மாட்டாங்கன்னா அவங்ககிட்ட எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொல்லி இந்த 3வது காண்டத்தின் முக்கியத்துவத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.